ஆர்மேனியாவை வீழ்த்திய நிலநடுக்கம். ஆர்மேனிய மக்களின் இதயத்தில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் வாழும் அத்தனை கோடி மக்களின் இதயத்திலும் இடியை இறக்கிய ஆர்மேனியா நிலநடுக்கம் 1988ஆம் ஆண்டு இதே நாளில்தான் நடந்தது. சோவியத் ரஷ்யாவின் ஒரு அங்கமாக இருந்த ஆர்மேனியாவில் அன்றைய காலை வழக்கமாக பனிப்போர்த்திய ஆடையை களைந்து கொண்டு சூரியன் மிக இயல்பாகவே உதித்தது. சூரியனின் மெல்லிய ஒளிக்கீற்றுகள் ஆர்மேனியாவின் மண்ணையும் மலையையும் மக்களையும் இதமாக தழுவிக்கொண்டு இருந்தது. மதிய 12 மணியை நெருங்க இன்னும் 19 நிமிடங்களே இருந்த நேரத்தில் திடீரென ஆர்மேனியாவின் மண் உடல் சிலிர்த்து குலுங்கி எழுந்தது. ரிக்டர் அளவுகோலில் அந்த அதிர்வு 6.8 பதிவானது. ஆர்மேனியாவின் மண்ணும் மக்களும் மலைகளும் குலுங்கின. தலைகீழானது ஆர்மேனியா. அந்த நாட்டின் தலையெழுத்து சில நொடிகளில் மாறிப்போனது. 25,000 இருந்து 50,000 பேர் வரையிலானோர் படுகாயங்களுடன் மரணமடைந்தனர். ஆர்மேனியாவின் எல்லா திசைகளில் இருந்தும் மரண ஓலம் வெளிப்பட்டது. 1,30,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆர்மேனியாவில் உள்ள ஸ்பிடக், லெனினகன் மற்றும் கிரோவாகன் நகரங்களில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அத்துடன் அந்த நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் பெரும் சேதமடைந்தன. ஆர்மேனியாவின் இதயத்தையே அறுத்து போட்ட பெரும் துயர நிகழ்வாக மாறிய இந்த நிலநடுக்கத்தை ஸ்பிடக் பூகம்பம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த பெரிய நிலநடுக்கத்தில் இருந்து ஆர்மேனியா மீண்டு வர வேண்டும் என ரஷ்யாவிற்கு உலக நாடுகளே மன்றாடிக் கொண்டிருந்தன. சோவியத் ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பனிப்போர் முடிவுக்கு வரும் சூழல் வரலாற்றில் மலர்ந்து கொண்டிருந்ததால் அன்றைய சோவியத் ஒன்றியத்தின் அதிபர் மிக்கைல் கோர்பச்சேவ் அமெரிக்காவின் உதவியை வெளிப்படையாகவே கூறினார். அமெரிக்காவை சேர்ந்த பூகம்பம் மற்றும் பொறியியல் நிபுணர்கள் குழு டிசம்பர் 1988 மற்றும் ஜனவரி 1989 ஆர்மேனியாவில் சிறிது காலம் தங்கினர். நில அதிர்வு எதிர்ப்பு வடிவமைப்புகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு கட்டமைப்பு பொறியாளர் உட்பட அந்த குழு வலுவான பூகம்பம் இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தியதற்கான முதன்மை காரணத்தை கண்டறிந்து ரஷ்யாவிற்கு உதவியது. பனிப்போர் காலத்தில் ஏற்பட்ட இந்த சோகம் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு தோழமை உணர்வை அதிகரித்தது.